பண்டைய காலத்தில் அல்லாஹ் அருளால் செழித்து வளர்ந்த ஒரு மகத்தான நாட்டிருந்தது. அது சஃபா மக்கள் வாழ்ந்த நிலம். அவர்களின் நாட்டில் வலப்புறமும் இடப்புறமும் இரு பெரிய தோட்டங்கள் இருந்தன. அல்லாஹ் அவருக்கு அளித்த அருளின் அடையாளம் அது. சபா மக்கள் செல்வமும் சுகமும் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தனர். தங்கமும் அழகும் அவர்களின் நகரத்தை நிரப்பியது. அவர்களின் செழிப்பின் இரகசியம் ஒரு மிகப்பெரிய அணையில் இருந்தது. அது மாரிஃப் அணை என அழைக்கப்பட்டது. மாரிஃப் அணையிலிருந்து வரும் நீர் ஒவ்வொரு வயலுக்கும் சென்று நிலத்தை பசுமையாக்கியது. சஃபா மக்கள் செல்வமும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தனர். எல்லாம் அவர்களுக்கு முழுமையாக இருந்தது. அவர்களின் பயணங்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தன. ஒரு நகரத்திலிருந்து ஒரு நகரம் வரை அவர்கள் பசியும் பயமும் இன்றி பயணம் செய்தார்கள். இவர்களின் இந்த இரண்டு பெரிய தோட்டங்களில் அளவில்லா பழங்களும் தானியங்களும் விளைந்தன. அல்லாஹ் அவர்களை எல்லா நன்மைகளாலும் அருளால் நனையச் செய்திருந்தான். அவர்கள் அல்லாஹின் அருளை மறந்து தங்களின் செல்வமே அனைத்தும் என்று பெருமை கொண்டார்கள். செல்வந்தர்கள் பலவீனர்களை ஒடுக்கினர். ஏழைகளின் குரலை யாரும் கேட்கவில்லை. அவர்கள் பெருமையில் மூழ்கி அல்லாஹின் அருளை மறந்தார்கள். இந்த தோட்டங்களை நாங்களே கட்டினோம், இந்த அணையையும் நாங்களே உருவாக்கினோம். பின் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பினார். அவர்கள் அகம்பாவத்தையும் அநீதியையும் விட்டுவிட்டு நேரான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக. இந்த அணையும் இந்த தோட்டங்களும் அல்லாஹ்வின் அருளே. பெருமையை விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவில் கொள்ளுங்கள். நீ எங்களை பயமுறுத்த முடியாது. இந்த செல்வம் எங்களுடைய வலிமையால் வந்தது. உன் வார்த்தைகளை நாங்கள் நம்ப மாட்டோம். இது அல்லாஹின் கடைசி எச்சரிக்கை. அகந்தையை விட்டுவிட்டு அல்லாஹுவை நினைவில் கொள்ளுங்கள். நபி எச்சரித்த போது அவர்கள் அதை கேலி செய்தனர். எங்களுடைய செல்வமும் வலிமையும் இருக்கையில் எந்த அழிவும் எங்களை தொட முடியாது. நபி மக்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். உங்கள் செல்வமும் இந்த அணையும் அழிந்து போகும். எச்சரிக்கப்பட்ட பின்னரும் அவர்கள் உண்மையை ஏற்கவில்லை. இந்த அணையை நாங்கள் எங்கள் செல்வத்தால் மிகவும் வலிமையாக்கினோம். எங்களை அழிக்க யாராலும் முடியாது. அந்த இரவில் இயற்கை மாறத் தொடங்கியது. நீரின் ஓட்டம் தடுமாறியது. காற்று திடீரென அமைதியை கிழித்தது. அந்த இரவில் வானம் கருமையாக மாறியது. கடும் மழை பெய்யத் தொடங்கியது. நீர் வேகமாக உயர்ந்து எல்லாவற்றையும் மூழ்கடிக்க ஆரம்பித்தது. மழை நின்றதே இல்லை. நீர் வேகமாக அதிகரித்து அணையின் பின்னால் நிரம்பிக் கொண்டே இருந்தது. இந்த மழை ஒரு சிறிய எச்சரிக்கை தான். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. இறுதியில் அந்த நொடி வந்தது. மக்கள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். திடீரென ஒரு மர்மமான சத்தம் கேட்டது. பின் திடீரென அணை உடைந்தது. அணை உடைந்து ஒரு கணத்தில் முழு நீரும் ஒரு பெரும் வெள்ளமாக மாறி நகரம் போல அவர்களின் வீடுகளை நோக்கி இடிந்து விழுந்தது. வெள்ளம் நகரத்தை அடைந்ததும் வீடுகள் கல் போல அல்ல, மணல் போல சிதறி விழுந்தன. ஒரு காலத்தில் அருளாக இருந்த நீர் இப்போது அவர்களுக்கு ஒரு பேரழிவாக மாறியது. அணை மிகவும் பலமாக இருந்ததே, அது எப்படி உடைந்தது? குர்ஆனின் வார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன. பின்னர் நாம் அணையை உடைத்து விடும் ஒரு பெரும் வெள்ளத்தை அவர்கள் மேல் அனுப்பினோம். வீடுகளும் சந்தைகளும் அனைத்தும் நீரில் மூழ்கிவிட்டது. மக்கள் எங்கும் அலறிக் கொண்டிருந்தனர்கள். யா அல்லாஹ், எங்களை காப்பாற்று. வெள்ளம் நகரத்தின் உள்ளே புகுந்ததும் வீதிகள் நதியாக மாறின. வீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக சிதறின. முழு நகரமும் நீரில் மூழ்கிவிட்டது. ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த நகரம் இப்போது நீருக்குள் மறைந்து விட்டது. ஒரு காலத்தில் செழித்து வாழ்ந்த அந்த நகரம் இப்போது அமைதியான ஒரு நினைவாக மட்டும் மாறிவிட்டது. அவர்களுக்கு கிடைத்த தண்டனை அவர்களின் அகந்தையும் நன்றியின்மையும் காரணமாகவே வந்தது. தயவு செய்து இந்த காணொளியை விரும்புங்கள், பகிருங்கள். எங்கள் சேனலை சந்தாதாரராக இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை நினைவில் கொள்ளுங்கள்.